அண்மை செய்தி. நவம்பர் மாத இறுதியில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நவம்பர் மாத இறுதியில வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழைப்பொழிவு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் புயலாகவும் உருபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை மாநகராட்சி சார்பில் இதனை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில இருக்கிறது. அந்த அளவுல சென்னை கிண்டிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ்ல புதிதாக 4 குளங்களை அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி முன்னெடுத்தது. அந்த அடிப்படையில ரேஸ் கோர்ஸுக்கு உட்பட்ட புதிய குளங்களை 4 குளங்கள் வெட்டும் பணி துவங்கப்பட்டது. அதுல 2 குளங்கள் முழுமையாக தோண்டப்பட்டு முடித்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த 3 குளங்கள்ல 0.6 மில்லியன் கன அடி நீரை தேக்க வல்லதாக அந்த நீர் இருந்தது. இப்போது இந்த 4 குளங்களை வெட்டும் போது 4.6 மில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்காக நீரை தேக்க முடியும் என்ற அளவுக்கான நீர்த்தேக்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 குளங்கள் முழுமையாக முடிந்திருந்தாலும் மற்ற 2 குளங்களை முழுமையாக முடிப்பதற்கான பணிகள் 60லிருந்து 70% பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது. அந்த 60% பணிகள் மீதமுள்ள பணிகளை இன்னும் 10 நாட்களுக்குள்ள முடிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வேளச்சேரிக்குட்பட்ட ராம்நகர், அதே போல பைப்பர்லான் சாலை உள்ளிட்ட இடங்கள்ல கடந்த ஆண்டும் இந்த கடந்த பருவமழை காலத்தின் போதும் அதிக அளவுல குடியிருப்பு பகுதிகளில் நீர்த்தேக்கம் என்பது ஏற்பட்டது. அந்த நீர் என்பது சேனலைஸ் செய்யப்பட்டு இந்த ரேஸ் கோர்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய குளங்களுக்கு எடுத்து செல்லும் வகையில இந்த நீர்த்தேக்கம் என்பது குளம் என்பது வெட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதற்கு பிறகு வேளச்சேரியை சுற்றி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நீர் சூழும் நிலை என்பது மாற்றப்படும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர், நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.